விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக புதுச்சேரி உப்பளத்தில் திரண்டுள்ள தொண்டர்களால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தொண்டர்கள் முண்டியடித்துக் கொண்டு உள்ளே செல்ல முயல்வதால் லேசான தள்ளுமுள்ளி ஏற்பட்டிருப்பதை காட்சிகளாக பார்க்கக்கூடிய நிலையில் விவரங்களை செய்தியாளர் அஜய் வழங்க நாம் கேட்கலாம். அஜய், கள நிலவரங்கள். இன்னும் சற்று நேரத்தில் புதுச்சேரி மக்களை சந்திப்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் புதுச்சேரி வந்தடைய இருக்கின்றார். உப்பளத்தில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்திலே பங்கேற்று உரையாற்ற இருக்கக்கூடிய நிலையில பொதுக்கூட்டத்திற்கு அசம்பாவிதங்களை தடுக்கும் விதமாக 5000 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி என காவல்துறை ஏற்கனவே தெரிவித்திருந்தது. அதன்படி ஒவ்வொருவரும் பாஸ் வழங்கப்பட்டு அதன் மூலமே உள்ளே காலை முதலே அனுமதிக்கப்பட்டிருந்தனர். காலை முதலே பல்வேறு குறுவடிகள், ஒரு பாஸ் வைத்துக் கொண்டு 2 நபர்கள் உள்ளே போகிறார்கள், பாஸ் இல்லாத மருத்துவ குழு அனுமதி இல்லை, தொண்டர் அணி அனுமதி இல்லை போன்ற பல்வேறு குளறுபடிகள் காலை முதலே இருந்த நிலையில் தொண்டர்கள் தற்பொழுது அந்த பாஸ் இல்லாத தொண்டர்களும் முண்டி அடித்துக் கொண்டு உள்ளே வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். காவல்துறையினரும் அவர்களை தடுக்கக்கூடிய முயற்சியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தொண்டர்கள் வரக்கூடிய மெயின் நுழைவாயில், மெயின் என்ட்ரன்ஸ்லே ஏராளமான தொண்டர்கள் குவிந்திருந்தார்கள். ஒவ்வொருவராக பாஸ் பார்த்து வரிசையில் நிற்க வைத்து காவல்துறையினர் உள்ளே அனுமதித்துக் கொண்டிருந்தனர். ஆனால் முறையாக அனுமதிக்கவில்லை என்ற பல்வேறு பிரச்சனைகள் இருந்து வந்தது. இதன் காரணமாக தொண்டர்கள் முண்டி அடித்துக் கொண்டு தற்பொழுது நுழைவாசலுக்குள்ளேயே வந்து கொண்டிருக்கின்றார்கள். காவல்துறையினரும் அந்த நுழைவாசலை மூடி தற்பொழுது யாரும் அனுமதிக்காதவாறு காவல் பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சிலரை லேசான தடியடி மூலம் தடியை நடத்தி அவர்களையும் அப்புறப்படுத்தும் பணியிலே காவல்துறையினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நுழைவாசலுக்கு வெளியே தற்பொழுது நீண்ட வரிசையிலே தொண்டர்களை நிர்வகித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதன்படி பாஸ் வைத்திருக்கக்கூடியவர்களை மட்டுமே உள்ளே அனுமதித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே பாஸ் இல்லாத பலரும் தற்பொழுது இந்த மாநாட்டு திட்டத்திற்குள்ளே வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். புதுச்சேரி காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது. அதில் முக்கிய கட்டுப்பாடு 5000 நபர்கள் மட்டுமே இந்த பொதுக்கூட்டத்திலே பங்கேற்க வேண்டும் என்பது. ஆனால் பாஸ் இல்லாத நபர்கள் உள்ளே நுழைந்ததால் ஏராளமான கூட்டம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இந்த பொதுக்கூட்டம் நடைபெறும் உப்பளம் பகுதிக்கு வந்தடைவார். அதன் பிறகாக இங்கு இந்த பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தில் பேசவிருக்கிற ஒரு நிலையில தற்பொழுது காவல்துறை தடுப்புகள் எல்லாம் மீறி தொண்டர்கள் உள்ளே நுழைந்து கொண்டிருக்கின்றார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி அஜய்.